பிதாவாகிய தேவனுடைய கோபம் நியாயமான கோபம். நீதிமானாகலையே, இன்னும் பாவத்துல இருக்கிறானே, இன்னும் ஏன் ஸ்டாண்டர்டுக்கு வரலையே அப்படின்னு தான் அர்த்தம். நீதிமான்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு முன்னாடி நிக்கிற தகுதி. யாராவது நிக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். மோசே கூட அவ்வளவா இருந்தேன், 40 நாள் உபவாசம் இருந்தாலும் என்னை பின்னாடிதான் பாப்பேன், என் முன்னாடி பார்க்க மாட்டேன்ட்டார். என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க கூடாதுட்டார். அவ்வளவு பெரிய சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற பிதாவாகிய தேவன். ஏன்னா அவங்க இந்த பூமியில எவ்வளவுதான் ஒரு எறும்ப கூட மிதிக்காதவர்களா இருந்தாலும் தேவன் வச்சுக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ், தேவன் வச்சுக்கிற அந்த கோட்டுக்கு வர முடியல. தேவன் ஒரு கோடு போட்டா இந்த கோட்டுக்கு வான்னு யாருமே வர முடியாது, யாருமே வர முடியாது. ஆகவேதான் யாருமே வர முடியாதுன்னு தெரிஞ்சுதான் தேவன் தம்முடைய குமாரனா இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு? அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சர்வ லோகத்தின் பாவம். என்ன லோகம்? சர்வ லோகம்னா என்னது? வானோர், வானத்துல உள்ள பாவங்கள், தூதர்கள், விழுந்து போன தூதர்களுடைய பாவங்கள், அல்லது வானத்துல இருக்கிற வானமும் கரப்டட் ஆயிடுச்சு. ஆதாம் விழுந்தோடனே வானத்துல கரப்டட். அங்கேயும் பரிசுத்தம் குமாரனுடைய. அதனாலதான் பலி செலுத்தி நான் என் பிதாவிட்ட ஏறி போகலன்றார். மரியாள்கிட்ட சொன்னார், என்னை தொடாத, நான் என் பிதாவிட்ட போய் பலியை செலுத்தல. அங்க ஒரு ஆலயம் இருக்குது பரலோகத்துல, அது ஆசரிப்பு கூடாரம். அதோட மாடல் தான் இந்த பூமியில மோசே செஞ்சான். அதுல நான் பலியை ஊத்தணும். அங்க ஆலயத்துல, பரலோகத்துல இருக்கிற அந்த ஆலயத்துல நான் என்னுடைய பலியை ஊத்தணும்னு சொல்லிட்டு தான் மரியாள்கிட்ட சொன்னாரு, நான் பழுதற்ற பலியா நினைப்பணும், வரணும், என்னை தொடாத அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, நல்லா கவனிங்க. அந்த ரத்தத்தை அங்க போய் என்ன பண்ணாரு? செலுத்தினார், பரலோகத்துல செலுத்தினார். சோ அப்போ அது மாத்திரமல்ல, சோதரம் 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 சோதரம். மியூட் போலன்னா மியூட் போட்டுக்குங்க. ரைட். பரலோகத்துல அந்த பலியை என்ன பண்ணாரு? செலுத்தினார். செலுத்திட்டு தான் பூமிக்கு வந்தார். சோ அந்த பரலோக பலி, அதாவது மனுஷன் தேவனுமா நிக்கிற அந்த தகுதி யார் மூலமா வருது? குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக வருது. அதனாலதான் அவர் சர்வ லோகத்துக்கு அந்த பாவத்தை செலுத்தினார். வானத்தில் உள்ளவர்களுக்கு பலி செலுத்தினார், பூமியில் உள்ளவர்களுக்கு பலி செலுத்தப்பட்டது அவர் மூலமாக. பூமி கீழானவர் யாவருடைய முழங்காலும். இப்ப தெரியுதா ஏன் கீழே? இப்போ கீழேனா என்னது? இதுக்கு முன்னாடி, கிறிஸ்துக்கு முன்னாடி மரித்தவர்கள் கீழே இறங்குனாங்கல்ல, அவங்களுக்கும் கீழேயும் கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கீழே உள்ளவர்களுக்காகவும் பூமியில உள்ள நமக்காகவும் சிந்தப்பட்டுகிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் அல்லது பரலோகத்தில் இருக்கிறதுக்கும் பலி செலுத்தப்பட்டுகிறது. ஆதாம் நிமித்தம் விழுந்து போன கிரி. சோ எல்லாத்துக்குமே சர்வ லோகத்தில் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாடி. சோ குமாரன் மூலமா நம்ம தப்பிச்சோம். குமாரன் மூலமா நமக்கு லீகல் ரைட்ஸ் ஆண்டவர் பிதாவாகிய தேவன்